வணக்கம். உங்கள் எல்லாரையும் நம்ம கோர்ஸ் SAP ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் மீண்டும் வரவேற்பதில் எனக்கு சந்தோஷம். இந்த செஷனில் பிளானிங் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னா என்ன, பிளானிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி செலக்ட் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இது வரைக்கும், ப்ரொடக்ஷன் பிளானிங் பிஸ்னஸில் எப்படி இருக்குது, அது SAPயில் எப்படி இருக்குன்றது சம்மரியை பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் டைப்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஓவர்வியூ ஆஃப் மாஸ்டர் டேட்டா ஃபார் SAP ப்ரொடக்ஷன் பிளானிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேசிக் அண்ட் பர்ச்சேசிங் வியூஸ் பார்த்தோம். MRP 1 and 2 வியூஸ் பார்த்தோம். MRP 3 மெட்டல் மாஸ்டரில் ஃபோர்காஸ்டிங், மேக் டு ஸ்டாக், மேக் டு ஆர்டர், இன்ஜினியர் டு ஆர்டர், அசம்பிள் டு ஆர்டர், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜிஸ் மெயின்டைன் பண்ணுறது MRP 3 வியூவில், இந்த வியூவில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ MTS ஸ்ட்ராட்டஜி, மேக் டு ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் என்ன ஆகும், லைக் ஸ்ட்ராட்டஜி 10, 11, 40 யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த மேக் டு ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னொரு பேர் இருக்குது, புஷ் மாடல்ஸ். இந்த புஷ் மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது we are producing the stock based on the forecast. எத்தனை ஸ்டாக்கில் வச்சிடறோம் அதை. ஸோ அப்போ என்ன ஆகும், நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா டக்குன்னு நம்மக்கிட்ட ஸ்டாக் கிட்ட ரெக்கவர் உடனே சேர்த்து வைக்க முடியாது, உடனே ப்ரொடியூஸ் பண்ணி வைக்க முடியாது, ரைட். அப்போ என்ன கஸ்டமர் சர்வீஸ் அஃபெக்ட் ஆகும். பட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு சேல் சரியாக போகலன்னு வச்சுங்க, தென் வந்துட்டு இன்வென்ட்ரி அதிகமாகிடும், ரெண்டுமே பிரச்சனை வரும் அதில். ஸோ அதனால் எங்கே ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும் அங்கே மேக் டு ஸ்டாக் அப்ளை பண்ணது கஷ்டம். ஓரளவுக்கு ஸ்டெடி டிமாண்ட் இருக்குது, ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் வேரியேஷன் இல்லாமல் டிமாண்ட் இருக்கிறதுல மேக் டு ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், தட் வில் பி குட். பட் அந்த விதத்தில் 40 வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அதில் மேக் டு ஆர்டரும் வரும். ஸோ இப்போ ஸ்டாக்கு மேலே ஆர்டர் வந்தால் ஆர்டர் வந்து சிஸ்டம் எடுத்துக்கும், அதனால் அது ஓரளவுக்கு ரியாக்ட் பண்ணும். பட் 10 and 11 பியூராக ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். அதனால் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது என்ன டிமாண்ட் மாறுது என்னென்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அதில். அதே சமயத்தில் இந்த மேக் டு ஸ்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து சிஸ்டமில் ஸ்மூத்தான ப்ரொடக்ஷன் இது யூஸ் ஆகும். ஏன்னா கண்டினியூஸாக மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கலாம், ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ என்ன எஃபிஷியன்சி நல்லா வரும், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நல்லா வரும், காஸ்ட் பர் யூனிட் நல்லா வரும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட், ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங் பண்ணும்போது அது வந்து மேக் டு ஸ்டாக் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் என்னன்னா அப்போ வந்து பிளானிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன போகிறோமோ சிஸ்டம் எடுத்துக்காது. சிஸ்டம் வில் கன்சிடர் ஒன்லி த ரீஆர்டர் பாயிண்ட், அங்கே என்ன ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம் வேல்யூ அதை எடுத்துக்கும். அப்புறம் லாட் சைஸில் எஃப்எக்ஸ்ன்னு போட்டோம்னா ஃபிக்ஸ்ட் ஆர்டர் குவான்டிட்டி எடுத்துக்கும், இல்லை மேக்ஸிமம் லாட் சைஸ் போட்டால் மேக்ஸிமம் ஸ்டாக் என்ன போகிறோமோ அதை எடுத்துக்கும். மற்றபடி வேறு எதையும் எடுக்காதாங்க. ஓகே, ஈவன் சேஃப்டி ஸ்டாக் கூட கன்சிடர் பண்ணாது. மேக் டு ஆர்டர் மாடல் யூஸ் பண்ணோம்னாக்கா சிஸ்டம் வந்து ஃபுல்லாக புல் மாடல் அந்த ஸ்டைலில் வந்துடும். அப்படின்னா ஃபுல்லாக புல் மெத்தட் வச்சோம்னாக்கா சிஸ்டம் வந்து இட் வில் பிகம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். அது எங்கே பார்த்தாலும் டிமாண்ட் வர உடனே ப்ரொடியூஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டம். அது சிஸ்டம் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடும். அதே சமயத்தில் MTO பண்ணும்போது நம்ம டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் என்டர் பண்ண முடியாது சிஸ்டத்தில், ஏன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர் ஆர்டர். அட் த சேம் டைம் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும். எதுக்காக, ஒரு லாங் டேர்ம் பிளானிங், பிளான்ட்டு, மிஷினரி, எக்யூப்மெண்ட் இதெல்லாம் பண்ணணும் தேவைப்படும். லாங் டேர்ம் காம்பனன்ட்ஸ் வேணும்னாக்கா நமக்கு தேவைப்படும் இந்த ஃபோர்காஸ்ட். அப்போ என்ன செய்யணும், அந்த மாதிரி காம்பனன்ட்ஸை மேக் டு ஸ்டாக் மெத்தடில் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று அது தனியாக ஸ்டாக் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஒரு கான்செப்ட் பிளானிங் பில் ஆஃப் மெட்டீரியல் ஒரு கான்செப்ட் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதை யூஸ் பண்ணியும் காம்பனண்ட் கொஞ்சம் ஸ்டாக் வைக்கலாம். அதில் ரீஆர்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டாக் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் வைக்கிறதுக்கு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அல்லது சேல்ஸ் மேனேஜர்ஸ் என்ன பண்ணால் கஸ்டமர்கிட்ட க்ளோஸ் கோஆர்டினேஷன் இருக்கணும். அப்போ கஸ்டமர்கிட்ட வந்து இனிஷியல் டிசைன் ஸ்டேஜில் வந்து ப்ராடக்ட் வரும்போதே அவங்க என்ன பண்ணணும், ஓகே கஸ்டமர் இதை பண்ண போகிறாரு, நமக்கு சில கீ காம்பனன்ட்ஸ்லாம் தேவைப்படும், வாங்கி வச்சுங்கிற மாதிரி பிளானிங் அலர்ட் கொடுத்து வைக்கணும். கொடுத்தாங்கன்னா ஒரு லாங் லீட் ஐட்டம்ஸ் அட்லீஸ்ட் வாங்கி வச்சிடலாம், ரைட். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் மேக் டு ஆர்டர் அல்லது இன்ஜினியர் டு ஆர்டர் யூஸ் பண்ணோம்னாக்கா என்ன லீட் டைம் இருக்கும், எப்போ நம்ம ப்ராடக்ட் கொடுக்க முடியாது, ரொம்ப தெளிவாக கஸ்டமருக்கு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணணும், ரைட். சும்மா ஒரு ராங் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டு அது அடுத்த மாதமே ப்ராடக்ட் வரும்னு சொல்லிட்டு 2 மாதம் ஆச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக கஸ்டமர் டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. ஸோ யூ டு டு த ரைட் திங், ஸோ யூ டு செட் த எக்ஸ்பெக்டேஷன் த ரைட் வே. அடுத்தது ATO மாடல். ATO மாடல்ன்றது வந்துட்டு அசம்பிள் டு ஆர்டர். அப்படின்னாக்கா ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்துட்டு கஸ்டமர் ஆர்டர் வந்தால் தான் பண்ணுவோம், காம்பனண்ட் ரெடி பண்ணி வச்சுப்போம். இதுக்கு பேர் புஷ் புல் மெத்தட். இந்த மெத்தடில் என்னன்னாக்கா நம்ம காம்பனண்ட்டை மட்டுமே ஸ்டாக் வைக்கிறதுனால இன்வென்ட்ரி வேல்யூ நம்ம குறையும், ஃபினிஷ் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கல. அடுத்தது ஃபினிஷ் ப்ராடக்ட்டை கன்வெர்ட் பண்ணாதனால காம்பனன்ட்ஸ் வந்து கையில் ஸ்டாக்ல இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இன்னொரு ப்ராடக்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காம்பனண்ட் வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ராடக்ட் போய் லாக் ஆகிடுது. அதே லாக் ஆகாமல் தனியாக காம்பனண்ட் வச்சுருந்தோன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ண இன்னொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலாம். அது ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய வரும், கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ரீஸ். ஸோ இதுக்கு வந்து இன்வென்ட்ரியும் குறையுது, கஸ்டமர் சர்வீஸும் இம்ப்ரூவ் ஆகுது. தட் இஸ் த புஷ் புல் மெத்தட். புஷ் புல் மெத்தட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வைக்கலாம், ஃபேக்ட்ரியில் வைக்கலாம். பட் அது வந்து சரியான பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி சரியான இடத்துல வைக்கணும். அண்ட் பிளானிங் மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணும்போது we have to select the materials in the right way so that they are grouped together. அது வந்து ப்ராப்பரான ஸ்டேஜில் இருக்கணும். Whatever the strategy we are selecting in the system,
ரைட்? அது வந்துட்டு we should have a complete cost benefit analysis considering the total cost of ownership, tangible and intangible benefits. ஏன்னா what is the target for operations? To maintain customer service and proper inventory level, right? So we should maintain them. அண்ட் நடுவில் நான் பிளானிங் ஃபேமிலின்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதில் பிளானிங் ஃபேமிலி என்னன்னாக்கா பிளானிங் பிஓஎம் டிஃபைன் பண்ணும்போது ப்ராப்பராக அதை கம்பைன் பண்ணி டிஃபைன் பண்ணணும், அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் அதில். ஸோ பிளானிங் வித் பிளானிங் பிஓஎம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா தெர் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் விச் ஆர் யூஸ்ட் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் பிளானிங். இதில் வந்து புஷ் புல் மாடல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன மீனிங்? நான் புஷ் அப்படின்னாக்கா காம்பனண்ட் வந்து ஃபோர்காஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிடறோம் அல்லது வாங்கி வச்சிடறோம். புல் மாடலில் ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து எப்போ கஸ்டமர் ஆர்டர் வருதோ அப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் புல் மாடல். ஃபார் அசம்பிள் டு ஆர்டர் இந்த கேஸில் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பிளானிங் வித் பிளானிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 50-60 சொன்ன மாதிரி பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது பிளான் பிஐஆர் பிளான் இண்டிபெண்டன்ட் ரிக்யர்மெண்ட் வந்துட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட்டுக்காகவோ அல்லது பிளானிங் ஃபேமிலிக்காகவோ போட்டுறோம். அது இப்போ பிளானிங் ஃபேமிலி போடும்போது ஒரு வெர்ச்சுவல் மெட்டல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், பிளானிங் மெட்டல் அப்படின்னு சொல்லி. அது வந்து மெட்டல் மாஸ்டரில் பிளானிங் மெட்டல் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது MRP 3 வியூவில், அங்கே போய் ஃபில் பண்ணுவோம். ஸோ கஸ்டமர் ஆர்டர் வரும்போது அந்த பிளானிங் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் ஆர்டர் வரும்போது சிஸ்டம் வந்து அந்த பிளானை கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த பிளானை கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியா கன்சம்ஷன் பிளானிங் முன்னாடி நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசணும் தான் கன்சம்ஷன் ஆஃப் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கன்சம்ஷன் பிளானிங் எப்படி நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அடுத்தது காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளானிங் மெட்டீரியல் ஆர் பிளான்ட் பேஸ்ட் ஆன் பிளானிங் பிஓஎம், அது என்னன்றதை இப்போ அடுத்து பார்க்கலாம். பிளானிங் பிஓஎம் கிரியேட் பண்ணுறது எப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எக்ஸாம்பிளோட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளானிங் ஃபேமிலி F1 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட் FP1, FP2, FP3 இருக்குது. அது வந்துட்டு ஒரு 10 நம்பர் விற்றுருக்கு, இன்னொரு 15 நம்பர் விற்றுருக்கு, FP3 வந்து 10 நம்பர் விற்றுருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பிஓஎம் இருக்குது. FP1 வந்து காம்பனண்ட் 1, 2, 3 2 நம்பர் 4 நம்பர் 1 நம்பர் இந்த பிஓஎம் இருக்குது. ஸோ அந்த 10 நம்பர் FP1 வைக்கிறதுக்கு காம்பனண்ட் 1 வந்து 20 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், காம்பனண்ட் 2 வந்துட்டு 40 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், காம்பனண்ட் 3 வந்து 10 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி FP2 15 நம்பர் வைக்கிறதுக்கு காம்பனண்ட் 4 30 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், காம்பனண்ட் 1 30 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், காம்பனண்ட் 2 60 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி பிளானிங் பிஓஎம் கால்குலேட் பண்ணுறது? இப்போ என்ன செய்யணும், முதல்ல ஒரு காம்பனண்டைய குவான்டிட்டி யூஸ் பண்ணதை ஆட் பண்ணிக்கணும். காம்பனண்ட் 1 70 நம்பர், காம்பனண்ட் 2 100 நம்பர், காம்பனண்ட் 3 35 நம்பர், அதை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 35 நம்பர் ஃபேமிலி சோல்டுன்னு சொல்லியிருக்கோம். அது எங்கேருந்து வந்தது? இந்த FP1 10 நம்பர், FP2 15 நம்பர், FP3 10 நம்பர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது டோட்டலாக கூட்டினா 35 நம்பர். ஸோ அந்த 35 நம்பர் ஆஸ் எ பிளானிங் ஃபேமிலி விற்கிறதுக்கு காம்பனண்ட் 1 70 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், காம்பனண்ட் 2 100 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்துருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு நம்பர் அந்த ஃபேமிலியில் ப்ரொடியூஸ் பண்ணோம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் காம்பனண்ட் 1 எத்தனை தேவைப்படும்? 70/35 2 நம்பர்ஸ். நம்ம காம்பனண்ட் 2 எவ்வளோ தேவை? 100/35 2.86. அந்த மாதிரி அந்த காம்பனண்ட் வந்து அரைவ் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பிளானிங் பிஓஎம். ஸோ ஒரு பிளானிங் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காம்பனண்ட் 1 2 நம்பர், காம்பனண்ட் 2 2.86 கிரியேட் பண்ணலாம். இதுதான் பிளானிங் பிஓஎம் கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி பிளானிங் பிஓஎம் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பிளானிங் வந்து இந்த பிளானிங் மெட்டீரியல் பேஸ் பண்ணி பிளானிங் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி ஸ்டாக்ல காம்பனண்ட் வாங்கி வச்சிருவோம். பட் ப்ராடக்ட் வந்துட்டு ஒன்லி வந்து சேல் ஆர்டர் வரும்போது தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் F1 அப்படின்ற ஃபேமிலி 100 நம்பர் என்டர் பண்ணியிருக்கோம். அந்த 100 பேஸ் பண்ணி காம்பனண்ட் 1 200 நம்பர் வாங்கிடுவோம், காம்பனண்ட் 2 286 வாங்குவோம், காம்பனண்ட் 3 100 நம்பர் வாங்குவோம், வாங்கி ஸ்டாக்ல வைப்போம். பட் ப்ரொடக்ஷன் பண்ணுவோமா? ஃபினிஷ் ப்ராடக்ட்டை பண்ண மாட்டோம். பட் எப்போ பண்ணுவோம்? ஃபினிஷ் ப்ராடக்ட் 1 ஒரு 10 நம்பர் ஆர்டர் வருதுன்னு வச்சுங்க, அப்போ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் 1 சேல் ஆர்டர் வந்ததுனாக்கா அப்போ பிளானை இப்போ F1 100 சொன்னோம் இல்லையா, அது வந்து 90 ஆகிடும். ஸோ அது 90, FP1 10 இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பிளானிங் மெட்டீரியல் அண்ட் பிளானிங் பிஓஎம் யூஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட். இது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாலஜி. இது நான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ரிசல்ட் கொடுத்துருக்குது. அதனால தான் நான் செஷனில் இதை வந்து உள்ளே கொண்டு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. நீங்கள் இதை என்ன பண்ண உங்கள் சிஸ்டமில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா வரும். எஸ்பெஷலி உங்கள் பிஓஎம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் FP1 FP2 பார்த்து நிறைய காமன் மெட்டீரியல்ஸ் இருக்குது, ஒரு சில மெட்டீரியல் தான் வேரி ஆகுது. அப்படின்ற சமயத்தில் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஸோ இந்த செஷனில் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அதை எப்படி எந்த பிஸ்னஸில் எங்கே இம்பேக்ட் வரும் அதை பற்றி பேசணும். அப்புறம் பிளானிங் பில் ஆஃப் மெட்டீரியல் என்னன்றதை பார்த்தோம்.
நெக்ஸ்ட் செஷனில் எப்படி பிளான்ஸ் ஆர் கன்சியூம்டு, இந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் போகிறோம், அது எப்படி கன்சியூம் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். எப்படி கன்சம்ஷன் பேராமீட்டர் மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கிவ் யுவர் ஃபீட்பேக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கும் நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வில் கண்டினியூ டு ஷேர் அவர் நாலேஜ். அப்புறம் வெப்சைட் www.wegrowing.com விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த செஷனில் பார்ப்போம். டேக் கேர். பை.